திருமகளுக்கு கண்ணீர் எதற்கு? திருமாலின் செயலுக்காக கண்ணீர் சிந்தாமல் பன்னீர் அசந்துவது பிரம்மனுக்கே பிறவி கொடுத்த தங்களுக்கு கேவலம் ஒரு மானிடனால் அவமானம் நேர்ந்து விட்டதே. ரமா, பிருகு மகரிஷி மகாஞானி. ஏதோ ஒரு நல்ல காரியத்தை நிறைவேற்றத்தான் இந்த அளவுக்கு துணிந்து செயல்பட்டிருக்கிறார். அதற்காக நீ இன்றி வேதனைப்படுவது நியாயமல்ல. அமைதியாக இரு தேவி, அமைதியாக இரு. அமைதியா? மகாலட்சுமியே அவமதித்து விட்ட அந்த பிருகுவுக்கு தக்க தண்டனை கிடைத்தால்தான் எனக்கு அமைதி. தேவி, எப்போதும் என் இதய மாளிகையில் வாசம் புரியும் உனக்கு என் பக்தருடன் எனக்கு இருக்கும் இணைப்பும் ஈடுபாடும் தெரியாததா? கண்ணே, இருக்கட்டும். பிருகுவால் மிதிக்கப்பட்டவன் நான் தானே? உண்மையல்ல, உண்மையல்ல. அவர் உதைத்தது நீங்காது நான் வாழ்ந்து வரும் இந்த திருமார்பை. மகாலட்சுமி நான் இருக்கும் இடத்தையே அவமானப்படுத்தினார். என் மாளிகையில் என் மணவாளனை துரும்பாக பாவித்து காலால் எட்டி உதைத்த அந்த ஆணவக்காரரை சபித்து தண்டிக்காமல் உபசரித்து வாழ்த்தி என் எதிரிலேயே அவரை நீங்கள் புகழ்வதா? கோபம் எதற்கு? மாதாவின் மடியில் இருக்கும் பிள்ளை அழுது தாயை காலால் உதைத்தால் அதை பெற்ற தாய் தாங்காது கோபத்தில் தண்டித்து விடுவாளா? பாதத்தால் உதைத்து அவமானம் செய்தவன் மேல் பரிவு, பாத பூஜை செய்து பக்கத்திலேயே வாழ்ந்து வரும் எனக்கு பாட போதனை. எனக்கு பத்தினியை விட பக்தர்களே உயர்ந்தவர்கள். அப்படியுள்ளவர் திருமணம் செய்து கொண்டிருக்க வேண்டியதில்லை. எந்த இடத்தில் எனக்கு ஆதரவில்லையோ, எந்த இடத்தில் இந்த லட்சுமிக்கு அவமானம் நேருமோ அந்த இடத்தில் நான் சிறிது நேரம் கூட நிற்க மாட்டேன். சரியாக சொன்னீர்கள் தாயே. நாராயண நாராயண. நாரதா, சமயத்தை அறிந்து சமாதானப்படுத்துவதை விட்டு சந்தர்ப்பவாதியை போல் நீ பேசுவதா? நாராயணன் நாராயணன், தாங்கள் பேசலாமா பரமாத்மா? கௌரவம் இல்லாத இடத்தில் கன நேரம் கூட இருக்க மாட்டேன் என்று அன்னையே சொல்லி இருக்கிறார். அம்மா, எந்த ஒரு காரணத்தையும் காட்டி நீங்கள் உங்கள் தீர்மானத்தை மாற்றிக்கொள்ளாமல் இருங்கள் தாயே. நாரதா, பிரபு, சிக்கலான பிரச்சனை இது. நாராயணன் மனதுக்கு நலமாகவும் இருக்க, என் தாய்க்கு நிம்மதியும் கிடைக்க. நாரதா, என்னை தடுக்காதே. நான் எதற்கு? என் பிரபுவுக்கு பக்தர்கள் இருக்கிறார்களே. இனிமேல் இங்கே இருக்கவே மாட்டேன். லட்சுமி, லட்சுமி, மகாலட்சுமி, லட்சுமி, மகாலட்சுமி, என் தேவி. லட்சுமி, லட்சுமி. நாராயண நாராயண. லட்சுமி, லட்சுமி. லட்சுமி, 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 லட்சுமி. அம்மா, என்னம்மா, என்ன நடந்ததும்மா? எங்கே எங்கே என் சீனிவாசன்? சீனிவாசனா? எந்த சீனிவாசன் அம்மா? என் கண்ணன், என் மகன் சீனிவாசன் இங்கே உட்கார்ந்து இருந்தார். என்னோடு சிரிக்க சிரிக்க பேசினாரே. சுவாமி சந்நிதிக்கு போய் கொண்டிருக்கையில் கண்ணன் மறைந்து போய்விட்டானே. சீனிவாசா. அம்மா, ஏதாவது கனவு கண்டீர்களா? இந்த ஆசிரமத்தில் கண்ணன் அந்த ஊஞ்சலில்
தேவ ரிஷிகளும் முனிவர்களும் வந்திருந்தார்கள் இங்கு. நாரதர் என் கண்ணன் வடிவை கண்டு. மகுளாதேவி, நீ பெற்ற பேரு யார் பெறுவார்? இது சாமானியமான குழந்தை அல்ல, அந்த பரமாத்மாவின் அவதாரம் அல்லவா? தாயே, இந்த செல்வனை ஸ்ரீனிவாசா வெங்கடேசா என்று அழையுங்கள். ஸ்ரீனிவாசா, வெங்கடேசா. அன்னை உன்னை பாட புண்ணியம் என்ன செய்தேன்? அன்னை உன்னை பாட புண்ணியம் என்ன செய்தேன்? தாயின் தாயே நீ எனக்கு பிள்ளை என்றே பிறந்தனையா? அன்னை உன்னை பாட புண்ணியம் என்ன செய்தேன்? அன்னை உன்னை பாட புண்ணியம் என்ன செய்தேன்? தாயின் தாயே நீ எனக்கு பிள்ளை என்றே பிறந்தனையா? அன்னை உன்னை பாட புண்ணியம் என்ன தெய்வம் இங்கு வந்ததோ, இந்த பாக்கியம் தந்ததோ? தாயின் தாயே நீ எனக்கு பிள்ளை என்றே பிறந்தனையா? அன்னை உன்னை பாட புண்ணியம் என்ன செய்தேன்? கண்ணன் தெய்வம் என்பார் எந்தன் பிள்ளை நீ பார். தாயின் மனதை நீ அறிந்து இன்பம் தந்திட பிறந்தனையா? சுவாமி உன்னை பாட புண்ணியம் என்ன செய்தேன்? சுவாமி உன்னை பாட புண்ணியம் என்ன செய்தேன்? அம்மா, சுவாமி தரிசனத்துக்கு நேரமாகிவிட்டதல்லவா? ஆம் குழந்தாய், போகலாம்.